நான் இன்னைக்கு வந்து காலைல நாகர்கோவிலுக்கு வந்தேன். வந்த இடத்துல வந்து இப்படி அலையில அடிச்சுட்டு போயிடுச்சு பசங்கள அப்படின்னு சொன்னாங்க. அத போய் பார்க்குறப்போ இந்த எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க. வந்ததுல வந்து என் அக்கா பையன் ஒருத்தன் டெத் ஆயிட்டான். அவனும் ஒரு பையன் பிரவீனாவும் என் ரிலேஷன் தான். கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. கல்யாணம் முடிச்சுட்டு வந்து கன்னியாகுமரி வீடு சுத்தி பார்க்கலான்னு போயிருக்காங்க. போயிட்டு அப்படியே கொஞ்சம் அலை அதிகமா இருக்கிற பக்கம் போயிருக்காங்க. அங்க வந்து எந்த ஒரு இதுவுமே வைக்கல. போர்டு எச்சரிக்கை எதுவுமே வைக்கல. வச்சிருந்தா கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. அலை வந்து வேகமா வந்து அடிச்சுட்டு போயிருச்சு 5 பேர்த்த. மீதி ஒரு 6 பேர் வந்துட்டாங்க. இவங்க இன்னும் அந்த பதட்டமான மனநிலையில தான் இருக்காங்க. இன்னும் அதுல இருந்து வெளியில வரல. இது ஏதாவது எச்சரிக்கையா ஒரு போர்டு வச்சிருந்தா போயிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. இவங்களுக்கு வந்து தெரியல. அது வெளியில இருந்து வந்ததுனால அவங்களுக்கு ஒரு வந்து எந்த இன்ஃபார்மும் யாரும் பண்ணலாங்க. யாருமே இல்ல. இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட அவங்க போயிருக்க மாட்டாங்க. யாருமே இல்ல. அதனால அவங்க பாட்டுல விளையாண்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் திடீர்னு ராட்சசால மாதிரி வந்து அடிச்சுட்டு போயிருச்சு. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அந்த 42 கிராமங்களிலும் குறிப்பாக அந்த எச்சரிக்கை எப்படி கொடுத்துருந்தோம்னா, ஒன்று வந்து அந்த மீனவர்களுக்கும் அந்த அசோசியேஷன்ஸ்க்கு கொடுத்துருந்தோம். அவங்க போகிறது தவிர்க்க வேண்டும் என்றதும், மற்றும் அந்த பகுதிகளில் வரக்கூடிய பப்ளிக் மற்றும் டூரிஸ்ட் அவங்களோட நீங்கள் இந்த மாதிரி அறிவுரைகள் கொடுக்க வேண்டும் அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போலீஸ், தென் மெரின் போலீஸ், தென் ஃபயர் சர்வீஸ், இந்த 3 முக்கியமான டிபார்ட்மெண்ட், இந்த வருவாய்த்துறை, இந்த 4-5 துறை மூலம் நம்ம தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் என்றதும் ஒரு அறிவிப்பு மற்றும் அறிவுரைகள் வழங்கப்பட்டது. இருந்தாலும் ஒரு லாங் ஸ்ட்ரெச்னால 72 கிலோமீட்டர் 42 கிராமங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒரு சில இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. இல்லை, இன்னும் நமக்கு இந்த வித்ட்ரா பண்ணலை. இன்னும் அலர்ட் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அந்த வித்ட்ரா பண்ணோடனே உங்களுக்கு அறிவிப்பு நாங்கள் சொல்லுவோம். பட் இன்னும் அந்த ரெட் அலர்ட் இன்னும் லைவ் தான் இருந்தாலும் இப்போ கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்ன்றது மறுபடியும் எல்லாருக்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டது. அட் த சேம் டைம் ரோப்ஸ், ரெட் ரிபன் ஸ்ட்ராப்ட் ரோப்ஸ், இது போன்ற தகவல் பலகைகள் எல்லாம் அங்கே நம்ம வைக்க வேண்டும் என்றது, கூடுதல் பாதுகாப்பு மெஷர்ஸ் எடுக்க வேண்டும் என்றது நம்ம ரெண்டு பேர் தண்ணியில 2 பேர் பாடி தண்ணி மோய்ந்து இருந்துச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் தத்தடிச்சு இருந்துச்சு. உள்ள போனா கரையை கொண்டு வந்துட்டான். அதை கொண்டு வரும்போது கடல் சீற்றதாலே நம்மளால கொண்டு வர முடியும். திரும்பவே அதை விட்டுட்டு எங்க உயிரை காப்பாத்துட்டு நாங்க வந்துட்டோம். அதை வந்தோன்னா கடலை எச்சரிக்கை கொடுத்துருவாங்க. அது தெரியாம மக்கள் வந்து கடல் வந்துச்சு. நம்ம காவல்துறை தான் கண்காணிச்சணும். உள்ள போய் தேடனா கஷ்டப்பட்டு கொண்டு வந்தா வர முடியாது. இந்த கள்ளக்கடல் என்கின்ற வார்த்தை வந்து அது ஒரு மலையாள வார்த்தை. மலையாள மொழியை பேசக்கூடியவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. குறிப்பாக மீனவ மக்கள், கேரளாவை சார்ந்த அந்த மீனவ மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த கள்ளக்கடல். இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவை ஒட்டி இருக்கிறதுனால அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரத்தோடு நம்ம ஒத்து போறதுனாலையும் இந்த வார்த்தையை வந்துட்டு நம்ம குமரி மாவட்ட மீனவ மக்களும் பயன்படுத்தக்கூடியது உண்டு. இப்போ இந்த கள்ளக்கடல் என்ற வார்த்தையினால வந்துட்டு ஒரு பெரிய பயம் ஏற்பட்டிருக்கு மக்கள்கிட்ட. காரணம் என்னன்னா, திடீர்னு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு வந்துட்டு ஒரு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. இப்படி வந்துட்டு ஒரு ஆபத்து வர இருக்குது, யாருமே கடற்கரை அருகே போக வேண்டாம், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். அதை மீறித்தான் வந்து இவங்க வந்து கடற்கரைக்கு போயிருக்காங்க. ஆனால்தான் இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் 8 உயிர் பலிகள் வந்துட்டு இதாயிருக்கு. பொதுமக்களாகிய நாம என்ன செய்யணும்னா, எதையும் அசால்ட்டா எடுக்காம மாவட்ட நிர்வாகம் தரக்கூடிய இந்த எச்சரிக்கை நம்முடைய உயிர் மேல் ஒரு மரியாதை வைத்து ஊர் பயம் வந்து நமக்கு உயிர் மேல வந்து ஒரு பயம் இருக்கணும். அது ஒவ்வொரு ஊர்ல உள்ளவர்களும், ஊர்ல உள்ள பிரதிநிதிகளும், சமூக சேவர்களும் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய அரசாங்கம் தரக்கூடிய இந்த எச்சரிக்கையை மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். அப்படி இருக்கும்போது இந்த கள்ளக்கடல் போன்ற பேராபத்துகளில் இருந்து நாம் வந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ஆபத்து, அதாவது கடலில் வரக்கூடிய ஆபத்து எந்த நேரம் எந்த உருவில் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா? சுனாமி வரும்னு எதிர்பார்த்தோமா? பியான் புயல் வரும்னு எதிர்பார்த்தோமா? ஓர்கி புயல் வரும்னு எதிர்பார்த்தோமா? எதிர்பார்க்கல. ஆனா அரசாங்கமே ஒரு எச்சரிக்கை கொடுத்தாச்சு. அரசாங்கம் எச்சரிக்கை கொடுத்ததன் பிறகும் நம்ம கடற்கரையில் இருக்கக்கூடிய நம்ம தான் வந்துட்டு அதை பாதுகாப்பா நம்ம இருக்கணும். கடல்ல
இப்போ இருக்கும் ஒரு நிலம் சமமாட்டு இருக்கும். அது கழிஞ்சு 1 மணிக்கு 2 மணிக்கு கழிஞ்சோடனே ஒரு இருள் ஏறும். இருள் ஏறும்போது அதில் காற்றும் மழையும் வரும். அது இருள் ஏறும்போது எங்களுக்கு தெரியும், இந்த மழை வரும், இந்த காற்று வரும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அது பயங்கரமான காற்று வரும்னு உள்ளது தெரிஞ்சால் நாங்கள் உடனே கரைக்கு வந்துடுவோம். அது பெட்டன்னு ஒரு ஆரையும் அறியாமல் ஒரு இந்த கொந்தளிக்கும் கடல். அதுதான் கள்ளக்கடல்னு சொல்லுவாங்க. மேற்கே இருந்து வரக்கூடியதை மேலாங்கடலை நெல்லுவாங்க, கிழக்கே இருந்து வரக்கூடியதை கீழாங்கடலை நெல்லுவாங்க. கிழக்கே இருந்து வர்றதை இது நேர வர்றதை மேலாங்கடலை நெல்லுவாங்க. அதுதான் பயங்கரமான ஆபத்துகளையும் இந்த இதெல்லாம் உண்டாக்குது நேராங்கடல். எந்தெந்த மாதங்கள்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள் இது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 4 மாதங்களில் தான் இந்த உருப்பாட்டு இந்த கடலெல்லாம் உருவாகுது. அது கழிஞ்சால் இவ்வளவு வேகம் இருக்காது, ரொம்ப சமாதானமாட்டு கிடக்கும் கடல். அரபிக்கடலில் தான் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு ஒரு இடமும் இந்த நிகழ்வுகள்லாம் இல்லை. நம்ம இந்த அரபிக்கடலில் தான் பெட்ടെന്ന് ஒரு பயங்கர காற்று, கோளாறு, இந்த கொந்தளிப்பு இதெல்லாம் உண்டாகுது. கடலுக்குள்ளால இருக்கும், இந்த கரையில் அடிக்க மாதிரி அடிக்காது. அது இப்படி பொங்கி வரும். அது அந்த கரையில் வரும்போதுதான் அந்த இதெல்லாம் வேகமாயிட்டு வந்து கரையில் தூக்கி அடிக்கும். கடலுக்குள்ள அந்த கட்டுமரம் அல்லது போட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேதம் அடையுமா? சேதம் அடையும். இந்த பயங்கரமான இந்த காற்று வரக்கூடிய சமயத்திலே மறியும், வள்ளம் எல்லாம் மறியும், மரம் எல்லாம் மறியும். அந்த நேரங்கள்ல நீங்க அந்த இடத்துல எப்படி, எந்த மாதிரியான, இப்போ ராத்திரி எப்படி இருந்த மாதிரி இருக்குமா, பகல்? அது எந்த சமயம்னு சொல்ல முடியாது. எந்த நேரம் வந்தாலும் எங்களுக்கு இந்த அங்கே உள்ள அதில் எங்கள் இஷ்டப்பட்டதுக்குள்ள ஒரு இதெல்லாம் உண்டு. இப்போ அங்கேருந்து ஒரு பயங்கர காற்றுவார். இந்த வள்ளம் அறியாமல் இருக்கணும். வாங்கி இந்த வள்ளம் இதை தொடர்ந்து மாற்றதுக்குள்ள உபயோக சாதனங்கள்லாம் கொண்டு போகும். அதை தண்ணி எங்களை கட்டி வள்ளம் மாட்டு கட்டினா அது வள்ளம் அறியாது, அப்படியே நிற்கும். எல்லாமே இந்த கேன் இருக்கு இல்லையா, மண்ணெண்ணெய் கொண்டு வர கேனு அது இருக்கும், இந்த வெள்ளம் கொண்டு வர கேன் இருக்கும். இதையெல்லாம் வள்ளம் மறியாமல் இந்த அதுக்கு வள்ளம் செவிலில் கட்டி விடும். கட்டிட்டா அந்த வள்ளம் மறியாது, எப்படி வந்தாலும் மறியாது. அதே வள்ளம் இப்படி மறையும். இப்படியெல்லாம் அந்த காற்று அடிக்கும்போது, காற்றும் இந்த கடலும் அடிக்கும்போதெல்லாம் இப்படி மறியும். அது மறியாமல் இருக்க வேண்டி நாங்கள் இந்த உபயோக சாதனங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் வள்ளத்துக்கு கீழே கட்டி வைக்கும். டைரக்ட் கட்டி வச்சா வள்ளம் மறியாது. இதனால ஏதாவது உயிர் சேதங்கள் நடந்திருக்கா உங்க அறையில? ஒருபாடு உயிர் சேதம் நடந்துட்டு உண்டு. அப்போ அவரை காப்பாற்றுறதுக்கும் நம்ம ஒன்றும் முடியாது. ஏன்னா ஒரு மரம் அல்லது ஒரு போட்டு வரும்போது இடங்கள் இது ஒரு அபகடம் வரும்போது அவங்களுக்கு காப்பாற்ற யாரும் இல்லை. இன்னும் யாராவது கண்டா அதை போய் காப்பாற்றுவாங்க. நாங்கள் வள்ளத்திலே இருப்போம். வள்ளம் எப்படி மறைக்கும்போது இந்த நாங்கள் ஏதாவது பிடிச்சிருக்கோமே அந்த பிடி விட்டு போகும். மழையும் காற்றும் இருக்கும்போது வறட்சி எல்லாம் ஒரு மாதிரி மரம் மாதிரி இருக்கும், நம்ம எல்லாமும் பிரயோகிக்க முடியாது. அந்த நேரத்திலே ஆள் அதை விட்டு கீழே விடுவோம். தண்ணியில் விழுந்தவங்களும் உண்டு. உங்க கூட வந்தவங்களுக்கு இந்த மாதிரியான இது நடந்துருக்காதா? இல்லை, எனக்கு கூட வந்தவங்களுக்கு நடக்கல. அப்படி பக்கத்துல கூட வந்தவங்களெல்லாம் வேற வள்ளங்கள் எல்லாம் உண்டாயிருது.
எங்கள் வெள்ளத்துலேயும் ஒரு ஆள் இறந்தது, நான் போகலை. இந்த இதில் ஒரு காற்று வந்தப்போ அவர் இருந்தாலும் அப்படி கீழே விழுந்தார். இப்போ இந்த சுனாமின்னு சொல்றாங்க இல்ல, சுனாமிக்கும் இதுக்குமான வித்தியாசம் எப்படி, இந்த மாதிரி? சுனாமின்னா பயங்கரமான காற்று இது. இதெல்லாம் அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். சுனாமி மாதிரி இருக்காது, அதோட கொஞ்சம் வேகத்தை குறைவாக இருக்கும். சரி, பேர் மட்டும். என்ன பேரா? ஆமா. மெலிங்கினாஸ். 15 வயசுலேருந்து கடலுக்கு போக ஆரம்பித்தேன். இப்போ 75 வயசு.